பள்ளிக்கூடத்து பொம்பளை பிள்ளைங்களை ஒரு பாதுகாப்பா கொண்டு போக விட மாட்டேங்கிறியே. நானும் உன்னை பல வருஷமா பாத்துக்கிட்டு இருக்கேன். லட்சுமி லட்சுமின்னு சொல்லிக்கிட்டு இந்த படகு துறையிலேயே சுத்திக்கிட்டு இருக்கேன். என்னைக்காவது ஒரு நாள் நீ கண்ணா பின்னான்னு உத வாங்க போற, அன்னைக்கு தான் உன் லட்சுமி உனக்கு தெரியும். உத வாங்குறப்ப நான் சொல்லி அனுப்புறேன். இப்போ லட்சுமி பார்த்து மூச்சு முடியா, படகு கவுந்துற போகுது. புறப்படலாமா? தங்கப்பா சீக்கிரம், அவன் அடுத்து மூச்சு விடுறதுக்குள்ள அக்கறைக்கு போய் சேர்ந்துடலாமா? கலர் படகு போகுது. பெருசு அமிக்கி ஓட்டியா? அட போயா, அமிக்கி ஓட்டினா மட்டும் நான் காசா கொடுக்க போறேன். இப்ப என்ன சொல்ற? பொதுவா மரம் வளர்க்கறது, செடி நடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஸ்கூல்ஸ்ல அவ்வளவு ஆர்வம் காட்ட மாட்டாங்க. அதுவும் லீவ் நாள்ல உங்க ஸ்டூடெண்ட்ஸ் காட்டுற ஆர்வத்தை பார்த்தா எனக்கு உண்மையிலே ஆச்சரியமா இருக்கு மேடம். ரொம்ப தேங்க்ஸ். இந்த ஐடியா கொடுத்து என்கரேஜ் பண்ண உங்களுக்கு தான் நாங்க ரொம்ப நன்றி சொல்லணும். இனிமே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் எங்க கேர்ள்ஸ் இங்க வருவாங்க. லீவ் நாள்ல தான் இங்க வரணும் இல்ல, ஜெனரலா ஈவினிங்ஸ்ல நான் இங்க ஃப்ரீயா தான் இருப்பேன். சோ ஆர்வமுள்ள ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப்டர் ஸ்கூல் ஹவர்ஸ் கூட இங்க வரலாம். ஐ அம் ஆல்வேஸ் அட் யுவர் சர்வீஸ் மேடம். ரொம்ப சந்தோஷம் சார். யூ ஆர் மோஸ்ட் வெல்கம். எங்களுக்கும் டைம் ஆயிடுச்சு, புறப்படுறோம். கேர்ள்ஸ் வாங்க போலாம். எங்கடி உன் டிஃபன் பாக்ஸ் காணோம்? நீ அதை தேடி வருவேன்னு எனக்கு தெரியும். நான் தான் அந்த டிஃபன் பாக்ஸ் அங்க எடுத்து வச்சேன். செந்தூர பூவே தேன் சிந்த வாவா, அன்னைக்கு நீ பாடினது இப்பவும் என் காதுல ஒலிச்சுக்கிட்டே இருக்கு. அதை முழுசா கேட்கறதுக்காக நான் எவ்வளவு ஏங்கிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? அதை பாடிட்டு நீ இங்க இருந்து போன